நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் 2ஆம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள், நம்ம வீட்டில் கீரை போட்டிருந்தோங்க. அதாவது மிக்ஸ்டாக போட்டிருக்கோம். இது வந்து நார்மல் தண்டுக்கீரை. பாருங்கள், இது வந்து நார்மல் தண்டுக்கீரை. இங்கே பாருங்கள், பால் தண்டுக்கீரைங்க. எப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஆக்சுவலாக சென்னை மாடித்தோட்ட குரூப்பில் வந்து இது வந்து ஷேர் பண்ணாங்க. அது மிக்ஸ்டாக கொடுத்துட்டேனால நானும் அப்படியே போட்டேன். இங்கே பாருங்கள், அடுத்து வருது பாருங்கள். பால் தண்டுக்கீரை நல்லாவே வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சிகப்பு தண்டுக்கீரை இந்த இருக்குது பாருங்கள். இது தெரியுதா உங்களுக்கு? இந்த இலையை பாருங்கள், இலையை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து கொஞ்சம் பிங்க் கலராக அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். பார்த்தீங்களா? ரெட்டிஷாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கீரை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், மிக்ஸ்டாக தான் இருக்குது, சூப்பராக வந்திருக்குங்க. அதாவது கீரை வளர்க்குறது தான் நம்மளோட மாடி தோட்டத்தில் முதல் தொடக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கீரை வளர்க்கணுன்னா ரொம்ப பொறுமை வேணுங்க. எல்லாம் சும்மா கீரைன்னா சாதாரணமாக வந்துடும், சீக்கிரமாக வந்துடும் நினச்சி சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நிச்சயமாக கீரையை நம்ம போடும்போது அது வந்து அந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸான தண்டாக இருக்கும். அந்த தண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகி இந்த மாதிரி கீரை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அந்த பொறுமையை நம்ம கடைப்பிடிச்சிட்டோன்னா மற்ற எல்லாமே வந்துடுங்க. அதுக்காக தான் கீரைன்னு சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். என்னோடய கருத்து அதுதான். ஏன்னா ரொம்ப தண்டை நம்ம வந்து பொறுமையாக மென்மையாக வந்து இதை கையாளணும். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து பெரிய பூச்சி தாக்குதல் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது மீனம் அப்படி இல்லைன்னா கோமியம் தாங்க இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து தெளிப்பேன். கோமியம் தெளித்து விட்டேன், ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பெரிய பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நண்பர்களே, இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக இதுக்கு நம்ம எதுவுமே உரம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம். ஏன்னா எங்கள் குரூப்பில் இருக்க எல்லாருமே அதுதான் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, பாய்.